சட்டவிரோதமாக வீட்டை இடித்ததற்காக 2 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர அனுமதிக்க கோரி நாச்சாள் என்பவர் தாக்கல் செய்த மனு குறித்து நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? இது தொடர்பாக நாச்சாள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை நீலாங்கரையில் கௌதமியுடன் இணைந்து நிலம் ஒன்றை வாங்கியதாகவும் பின்னர் இருவரும் அந்த நிலத்தை பிரித்துக் கொண்டதாகவும் தனக்கான நிலத்தில் தான் வீடு கட்டியதாகவும் கட்டுமான பணிகளில் 90% முடிவடைந்த நிலையில் தமக்கு எதிராக கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் தாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பின்னர் சிறையிலிருந்து தாம் வெளியே வந்த பொழுது தன்னுடைய வீடு இடிக்கப்பட்டதாகவும் இது குறித்து மாநகராட்சியிடம் கேட்ட பொழுது நடிகை ஏற்கனவே புகார் அளித்திருந்ததை குறித்து தெரிவித்ததாகவும் ஆனால் வீட்டை மாநகராட்சி இடிக்கவில்லை என தெரிவித்ததாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த பதிலை அவர்கள் அளித்ததாகவும் பின்னர் விசாரித்த பொழுது நடிகை கௌதமி சில ஆட்களை வைத்து வீட்டை இடித்ததால் தனக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் இந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக இன்று விசாரணை செய்தது. அப்பொழுது மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறி நாச்சாள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த அனுமதி கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி நடிகை கௌதமிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார்.